எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் BA MLA மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைமை தொடருமா? அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்றது இன்னும் அப்படியே இருக்குமா? இனிமே திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. மோடி அப்படியெல்லாம் இந்த பயம் இருக்குல்ல. விரியன் பாம்பு குட்டிகளில் விஷமுள்ள குட்டி, விஷம் இல்லாத குட்டி என்று எதையும் பிரித்தறியவே முடியாது. எல்லாத்துக்கும் விஷம் இருக்கும். RSS உடைய விஷம் எங்க தலையில இருக்கும். அடிச்சுட்டீங்க, இப்போ அதை விட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து தானே அது? எத்தனை பேரை கிடைக்கும்? இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிப்பதை கடந்து மோடி ஆட்சி பிடிக்க முடியல, மோடிக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றதே மகிழ்ச்சியா இருக்கா இந்தியா கூட்டணிக்கு? நிச்சயமா. ஒருவேளை யாருக்குண்டா ராமருக்கு பலம் இருக்கோ என்னவோ, எல்லாரும் வரக்கூடாத கருவறைக்குள்ள நீ ஏன்பா வந்தாயின்னு சொல்லி அதனால தோக்கடிச்சாரான்னு தெரியல. ராமர் எனக்கு தேவையில்லை, ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டார்ல. அதான் ராமரை தூக்கி போடு, சந்திரபாபு நாயுடு இழுத்து போடு, இதுதான் அவருடைய ஃபார்முலா. அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பல விஷயங்கள் செய்யக்கூடும் இல்லையா? இந்தியா கூட்டணியிலே பல பேர்த்த உடைக்கக்கூடும், பல பேர் தன்வசம் இருக்கக்கூடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், கூட்டணி கட்சிகளை தாண்டி. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே பேசியிருந்தோம். மோடி ஆட்சி வருவது அவ்வளோ எளிது கிடையாது, கடுமையான சவால்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போது அதே சவால்கள் இருக்குது. ஆனால் மோடி 3.0 நேருக்கு பிறகு 3வது முறையாக ஹேட்ரிக் அடிக்கப் போகிறார் மோடி அப்படின்னு பரவலாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வருகிற 8ஆம் தேதி அவர் ஆட்சி அமைக்க போகிறாரு, இப்போது ரிசைன் பண்ணிட்டாரு, அடுத்ததாக கூட்டணி கட்சிகளோடு பேசி அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கு. அது சாத்தியப்படுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் அந்த மோடி ஆக்சுவலாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே உறுதியாக கடந்த காலத்தில் இல்லை. இப்போ அவங்க உருவாக்கி இருக்கிறது செயற்கையானது. அவங்க கொட்டியிருக்க பணத்துக்கு இணையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் அவ்வளோ செலவழிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு கொட்டியிருக்காங்க. அநேகமாக அதிகார வர்க்கம் அவங்களோட இருந்தது, எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட இருந்தது. அதாவது இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களோட இருந்தது, சோஷியல் மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க சோஷியல் மீடியா பல நேரங்களில் வெளியே பல விஷயங்களை சொன்னாங்கன்னா கூட அதில் யார் டாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க பெரிய அளவுக்கு இருந்தாங்க. இவ்வளவையும் தாண்டி அவருடைய வெறுப்பு பேச்சு, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வெறுப்பு பேச்சு எடுபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் என்னென்னா அவர் இந்த வெறுப்பு பேச்சின் காரணமாகத்தான் இந்த அளவுக்காவது அவங்க வந்திருக்காங்க. இது இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவங்க துடைத்து எரியப்பட்டு இருப்பார்கள். அப்போ அதை திரும்ப திரும்ப கிளப்புறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். சில பகுதிகளில் இவர் என்ன இதையே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு முற்றிலும் துடைத்தெறிந்திருக்கிறார்கள். முற்றிலும் என்று நான் சொல்கிறது, அவர் எந்த தொகுதியில் முதலாக அந்த வெறுப்பு பேச்சை ஆரம்பித்தாரோ அந்த தொகுதியில் போட்டியிட்டவர் தோல்வியுற்று இருக்கிறார். இதே மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசிய பலரும் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியா இடம்பெற்றிருக்கிற ஃபைசாபாத், அதில் ஆக்சுவலாக ஃபைசாபாத்துக்கு ஒரு செக்குலர் கிரெடென்ஷியல் இருந்தது, இடையில தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி அது இந்த முறை அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், வேற அகிலேஷும் காங்கிரஸும் வெற்றி பெற்றால் இடித்து விடுவார்கள் என்று சொன்னப்பட்ட பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இதுவரை என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு மேண்டேட், அது கடவுளுடைய மேண்டேட்டு, இவருடைய மேண்டேட். ராமர் எனக்கு தேவையில்லை, ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டார்ல. சொல்லிட்டார். அவருக்கு ராமர் எப்போதுமே தேவை கிடையாது, இந்து மதமும் தேவை கிடையாது, சனாதனமும் அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு தேவையெல்லாம் ஓட்டு. ஒருவேளை ஓட்டு வருது அப்படின்னு சொன்னால் ஏதாவது புதிய கடவுள்களையே அவங்க உருவாக்குவாங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற கடவுளில் அவங்க இயேசு கிறிஸ்துவையோ அல்லது அல்லாவையோ தொழுவதற்கு அவர் ஒன்றும் தயங்கவெல்லாம் மாட்டார். ஏன்னா அவங்க உண்மையான மதத்தை நேசிக்கிறவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நாம் எங்கேயும் போயிடக்கூடாது,
இது நம்ம சாமி, நம்ம கடவுள்னு நினைப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. இல்லை, ஓட்டுக்காக சொல்கிறாரு. ஓட்டுக்காக நாளைக்கு ஜெய் சுடலை மாட சாமின்னு சொன்னாலும் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்கள் ஒன் இண்டியான்னு சொல்லிட்டு, ஒரே நாடுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து தமிழன் வாக்கு கிடைக்குங்கிறதுனால தானே தமிழன் இவங்க ஒடிசாக்காரன்னு அவர் பேச ஆரம்பித்தார். எனவே அதில் அவங்க கிடையாது. எனவே இப்போது பெற்றிருக்கிற வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது மிகவும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றி என்பதை தவிர உண்மையான வெற்றி என்று நான் கருதவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க உடனடியாக வந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கைவிட்டு விடுவார்கள் என்று நான் நினைக்கல. இன்னைக்கு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இணையதளத்தில் வைரல் ஆகிற ஒரு வீடியோ. சந்திரபாபு நாயுடு வாராரு, அநேகமாக ஒரு மேடையில் எந்த மனிதர் அவர், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது ராமரை கைவிட்டுட்டாரு, ஜெகநாத்தை பிடிச்சிக்கிட்டாருன்னா, அத்வானிக்கு இவர் வந்து அவர் பேசும்போது மைக் பிடிச்சிட்டு இருந்தார். அத்வானி தான் இவரை காப்பாற்றியெல்லாம் விட்டார். அந்த அத்வானியை மேடையில் அனைவர் முன்னிலையிலும் அவர் வணக்கம் சொல்லும்போது இவர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போனார். ஸோ அப்படிதான் இருந்தார். எனவே இப்போ ராமருக்கு அந்த மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டு சந்திரபாபு நாயுடுக்கு, அதான் ராமரை தூக்கி போடு, சந்திரபாபு நாயுடை இழுத்து போடு, இதுதான் அவருடைய ஃபார்முலா. சந்திரபாபு நாயுடுன்னு இல்லை, யாராவது ஒருத்தர். இப்போ நீங்கள் எடப்பாடி வேணும்னு சொல்லும்போது பக்கத்தில் கூட்டி வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஒரு பெரிய இடது பக்கம் வைத்து கொண்டோம், வலது பக்கம் வைத்து கொண்டோம், அப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அப்படி எல்லாத்தையும் இழுக்க முயற்சிப்பாங்க. ஆனால் இது நீடிக்குமா நிலைக்குமா என்பது குறித்து பல்வேறு யூகங்களை இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட இதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதே நிலைமை நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டியது போல ஒரு பாசிச ஒரு மனநிலையோடு மோடி இனிமேலும் இருப்பாரா? கூட்டணி கட்சிகள் அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, சிறுபான்மை வாக்குகளை கணிசமாக பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்காங்க. அப்போ அந்த கட்சிகள் காமன் சிவில் கோடா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுடைய விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரியான விவகாரங்கள்ல மோடியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும், அதை தடுக்க முடியுமா? ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இதுக்கு ரொம்ப நாள் முன்னால் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாஜ்பாய் வந்து நல்ல ஒரு, அவர் வந்து தப்பான கட்சியில் இருக்காருன்னு சொல்லும்போது, அன்னைக்கு அவர் இருந்த சூழ்நிலை அப்படி. அன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தால் இதை விட பவ்யமாக இருந்திருப்பார். எப்படி அத்வானிக்கு மைக்கு பிடிச்சிட்டு இருந்தாரோ அப்படி இருந்திருப்பார். அதே வாஜ்பாய் இன்னைக்கு இருந்தால் மோடியை விட அக்ரெசிவாக இருந்திருப்பார். விரியன் பாம்பு குட்டிகளில் விஷமுள்ள குட்டி, விஷமில்லாத குட்டி என்று எதையும் பிரித்தறியவே முடியாது. எல்லாத்துக்கும் விஷம் இருக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய விஷம் இவங்க தலையில் இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ யாராலையும் அவங்க நினைக்கிற அஜெண்டாவை கொண்டு போக முடியாது. அது நான் வெறும் நிதிஷ்குமாரையும் இவரையும் மட்டும் வச்சு சொல்லலை. அவங்களுடைய கோர் ஏரியா ஒன்று இருந்ததில்ல, உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் மொபிலைஸ் பண்ண முடியுங்கிறத காமிச்சிருக்காங்க. மோடிக்கு எதிரான கொள்கைகள் அல்லது கோட்பாடுகளை கொண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல குஜராத்தில் ஓட்டை விழுந்திருக்கு. அவங்க இதுவரை நீங்கள் பத்திரிகைகள்லாம் எப்படி இருந்தது, ஆப்கே பார் கோயலிஷன் சர்க்கார், இந்த முறை இது இப்படி கிண்டல் அடிக்கிற தைரியமெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்காது. நான் வந்து வெறும் கூட்டணியில் நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு இருக்காங்கங்கிறதுனால இது சாத்தியம் என்று நான் நினைக்கல. அதை தாண்டி அவங்களுடைய கோர் ஏரியா பலவற்றிலும் ஓட்டை விழுந்திருக்கிறது. நீங்கள் வந்து கடந்த காலம் மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு கத்தணுன்னு வெறி பிடிச்ச மாதிரி வர்றதுக்கு ஆள் இல்லை. நீங்களும் நானே நோட் பண்ணுறோம்ல, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த சுதி ஏற்றுவார் அவர், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. அது என்ன நேற்று என்ன சொன்னார், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். அப்போது இதை ஜனங்களும் கவனிப்பாங்க. நீங்களும் நானும் மட்டும் இல்லை, ஜனங்களும் கவனிப்பாங்க. அப்போ
கடந்த காலங்கள் மாதிரி அந்த வெறியை தூண்ட முடியாது. இன்னொன்று, இந்த காலத்தில் இந்தியா அலையன்ஸ் இந்த இதை ஒட்டி நிறையா பில்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியா அலையன்ஸுக்குன்னு பெருசாக சோஷியல் மீடியா ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவுராதே அல்லது இவர் நம்ம ஆல்ட் நியூஸ் ஆட்கள், நியூசிலாண்டரி, இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான ஒரு பகுதி அடிச்சாங்க. நீங்கள் அவங்களுடைய கோட்டையை திருவுராதே உடைச்சு உள்ளே போனார். திட்டுறதுக்காக போய் பார்த்துக்காங்க, பார்த்துட்டு திட்டுறது இல்லை. அவன் என்னதான் சொல்லியிருக்கான், நம்மளை பற்றி மோசமாக சொல்லியிருக்கான். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைமை தொடருமா? அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்றது இன்னும் அப்படியே இருக்குமா? இனிமே திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. மோடி அப்படியெல்லாம் இந்த பயம் இருக்குல்ல, 400 சீட்டு வச்சிருக்காரு, 500 சீட்டு வச்சிருக்காரு அப்படின்னா மக்கள் முழுவதும் அவர்கள் பக்கம் என்கிற பயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பயம் இனிமே விட்டு போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது இன்னைக்கு இருக்கு. நீங்கள் அதே போல் நீங்கள் கொஞ்ச காலம் ஆகும் என்றாலும் கூட ஆந்திராலையும் ஒடிசாலையும் இந்த அப்போசிஷன் இருக்குல்ல, நீங்கள் என்னதான் நடந்தாலும் சரி, ஒடிசா அது பாட்டில் எனக்கண்ணான்னு இருந்தது கடந்த காலத்தில். இனிமேல் அவங்க பாலிடிக்ஸ் நடத்தணும்னா இப்படி இருக்க முடியாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இனிமேல் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. அவங்க பாலிடிக்ஸ் நடத்தணும். எனவே அவங்க இதை செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு முக்கியம்தான். அதை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 272 இல்லை என்பதும் அவர்களுடைய கோர் ஏரியாவில், ரொம்ப அடித்தளமான இருந்த ஏரியாவில், அதுவும் நாங்கள் கோயில் கட்டிட்டோன்னு சொல்லி முடித்த பிறகு, இப்போ நீங்கள் கோயில் கட்டுறோன்னு சொன்னதுனால எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, கோயில் கட்டி முடித்தோன்னா உங்களை ஏன் தோக்கடிச்சாங்கங்கிற கேள்வி இருக்கும். இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் சொன்னது போல் அது விஷமுள்ள பாம்பு தான், கட்டுவிரியன் பாம்பு தான் அப்படின்றப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பல விஷயங்கள் செய்யக்கூடும் இல்லையா? இந்தியா கூட்டணியிலே பல பேர்த்த உடைக்கக்கூடும், பல பேர் தன்வசம் இருக்கக்கூடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், கூட்டணி கட்சிகளை தாண்டி அப்படின்னு நான் சொன்னேன். மக்கள் எப்படி இருக்காங்கங்கிற அந்த மனோநிலை இன்னைக்கு உங்களுக்கு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. அதிமுக இப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் இவ்வளவு அமைதியாக இருக்காது. 2 விஷயம். அவங்களுக்கு ஒன்று பாலிடிக்ஸ் இருக்குது, 2வது இந்த காலத்தில் அப்படி நெருக்கமாக இருந்ததுனால தன்னுடைய கேடர்ஸ் பல பேர் அங்கே போயிட்டாங்கிறத பார்த்தாங்க. இப்போ திமுக கேடர்ஸ் காங்கிரஸோடு போயிருக்காங்களா? அது கிடையாது. இந்த டெசிமேட் பண்ணுற வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. சில கட்சிகளுக்கு ஆளை இங்கே அனுப்புவாங்க, அர்ஜுனமூர்த்தியை அனுப்புனது மாதிரி. அவர் ஒன்றும் ரஜினி ஃபேனாலாம் இல்லை, பிஜேபியிலேருந்து ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்புகிறாங்க. அர்ஜுனமூர்த்தி அங்கே இருக்கார். அந்த மிஷன் அபார்ட்டட் அப்படின்னோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. எந்தெந்த கட்சியில் அவங்க மிஷனுக்கான ஆட்களை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, சரியா? இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் என்ன அடிப்படையில் பிரச்சனை? இப்போ அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இனிமேல் போராடாமல் இருக்க முடியாது. நம்பர் 1. அவங்க எந்த காலத்துலையாவது விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுனாங்களா? பெட்ரோல் விலை உயர்வை பற்றி பேசணும். அப்போ 2 ஆளும் கட்சியும் பேசுது, எதிர்கட்சியும் பேசுங்கிற போது அதுக்கான நிலைமை என்னவா இருக்கும்னு தெரியும். இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிப்பதை கடந்து மோடி ஆட்சி பிடிக்க முடியல, மோடிக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றதே மகிழ்ச்சியா இருக்கா இந்தியா கூட்டணிக்கு? நிச்சயமா. நான் அதில் ஒன்றும் எனக்கு அந்த சந்தேகமே இல்லை. வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேரடியான ஒரு மோதலுக்கு நீங்கள் தயாராக, மறைமுகமாக நீங்கள் நின்று அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணீங்க. அதை தாண்டி இந்தியா கூட்டணி இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. கடவுள் வேஷம் வர போட்டார்ல, நீங்கள் என்ன வேஷம் வர? கடவுள் வேஷம் வர, நான் தான் கடவுள், நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு அவர் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பார். கடவுளே நான் தான் சொல்லியிருக்கலாமா? இல்லை எல்லா கடவுளையும் நான் தான் படைத்தேன்னு சொல்லியிருக்கலாமா? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டவன், ஒருவேளை இன்னும் 2 சீட்டு வந்திருக்குமா அப்படின்னு கூட அவர் யோசிப்பார். இப்போ அவர் சொல்றாருல்ல, நேற்று ஸ்பீச்சில் கூட சொல்லியிருந்தாரு, இந்தியா கூட்டணி என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே பொய்த்து போயிருக்கு. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க, இவிஎம் மிஷின் சொன்னாங்க. இதெல்லாம் இப்பவும் சொல்றேங்க, இவிஎம் மிஷின்ல தப்பே இல்லைன்னா, யாரோ ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசியிருந்தார், இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க, இப்போ நீங்கள் இவிஎம் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. See, there is a possibility. இப்போவும் நான் சொல்கிறேன், அதையெல்லாம் கடந்து தான் நான் என்ன கேட்குறேன், எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் இல்லையா? இவிஎம்மே வேண்டான்னு நாங்கள் சொல்லலை.
நீ வந்து போலிங் யூனிட்டு, அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட்டு, கடைசியாக நீ வந்து விவிபேட் வைன்னு கேட்டோம்ல. அதை பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ நடக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது ஆளுங்கட்சி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மோசடிக்கு துணை போவாங்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இதை தாண்டி தான். எனவே நான் வந்து இப்போவும் இவிஎம்ல அவங்க எல்லா தப்பும் பண்ணுறவங்க. அதில் இந்த தப்பு மட்டும் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது இவிஎம் சம்மந்தமான இது வருது. இவிஎம் அமல்படுத்துறதுன்னு முடிவெடுத்தது யாரு? எலெக்ஷன் கமிஷன். எதிர்த்து சில பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு போனதில் நாங்கள்லாம் இவிஎம் வேண்டான்னு போகல. கண்ட்ரோல் யூனிட்டை நடுவில் வை, அது கடைசியாக விவிபேட்டில் வரணும்னு சொன்னோம். இது எதையுமே கேட்டுக்கல. சரி, அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இவர் ஏன் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாராய் சொல்லிட்டாங்க, நியாயம் என்றது அப்படின்னு யார் சொன்னா? நரேந்திர மோடி சொன்னார். இவிஎம் சம்பந்தமாக 21 நாள் அங்கே ஆகும் என்றதுக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாலாம் 21 நாள் கழிச்சு தான் எண்ணி இது சொன்னாங்களா? ரிசல்ட் சொல்றதுக்கு இவிஎம் மிஷின் வர்றதுக்கு முன்னால 21 நாள் ஆச்சா எனக்கு? ஆனால் அவங்க சொல்றாங்க 21 நாள் ஆகிவிடும். எனவே அது வந்து தர்மம் வென்றது, நீதி வென்றதுன்னு இவர் வென்றது கோஷம் போட்டாரா இல்லையா? எனவே நான் இவிஎம் சம்பந்தமாக சந்தேகமே இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கல. நீ ஏன் 17C கொடுக்கல? 60% எப்படி 66% ஆச்சு? ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு வாக்குகளினுடைய எண்ணிக்கையில் 1,01,07,00,000 எங்கிருந்து புதுசா வந்து முளைச்சது? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க எப்படி அப்படி சந்தேகம் இன்னுமே இருக்கா? எஸ் 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 எது ரைட்டு? 1,07,00,000 ஓட்டை நீங்க கடைசியில் சேர்த்தீங்கல்ல, அது ரைட்டா? அப்போ 1,07,000 கம்மியா இருந்ததுல்ல, அது ரைட்டா? ஏதோ ஒன்று தானே ரைட்டு. ஏன் அதை தப்பா சொன்னீங்க? அப்படியெல்லாம் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தோம்னா யூபியில் இவ்வளோ சீட் நீங்கள் வாங்கியிருப்பீங்களான்னு கேட்குறாரு. அது நீங்க என்னன்னா, ஒருத்தன் ஒரு இடத்துல திருடணுன்னு, நான் வந்து திருடணும்னு நினச்சிருந்தா மொத்த ஊரையுமே திருடி இருப்பேன், ஒரு வீட்டில் மட்டும் திருடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குற மாதிரி. நீங்கள் யூபி அவங்க நிதானமாக இருந்திருப்பாங்க. அது என்ன, ராமர் பேரை சொல்லிட்டோம், அதுவும் கோயிலையே இடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். அவங்க பண்ணலை என்பதற்கு இதை உதாரணமாக சொல்கிறாங்களே தவிர நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. யூ கீப் இட் இன் மைண்ட். ஏங்க, வெறும் 35 ஓட்டு, ஒரே ஒரு மேயர் தேர்தல். இந்த தேர்தலுக்கு ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் 8 ஓட்டை அடிக்க வச்சாங்களே. நீங்கள் வந்து 100 கோடி, கிட்டத்தட்ட 96 கோடியா, 96 97 கோடி வாக்களிக்கும் போது அதை மாற்றுறதுக்கு என்ன பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது கூட்டணி ஆட்சியாகவே இருந்தாலும் அவர்கள் ஆட்கள் இருப்பாங்க, அதே அதிகாரி அதெல்லாம் இருப்பாங்க. இடி அதே ஐடி. ஆனால் இடிக்கும் ஐடிக்கும் சிபிஐக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். கடந்த காலம் மாதிரிலாம் போக முடியாது. இப்போ என்னன்னா, இவங்க மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க. நீங்கள் உளவியல் தாக்குதல்னு சொன்னது என்னது? இவங்க மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க, நாளைக்கு நம்ம வேலைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? முரட்டு பயிலுக வேற நேரடியாக அடிப்பாங்க, வெறும் வார்த்தைக்கு வார்த்தை பேச மாட்டாங்க. இந்த பயம் முழுவதும் இருந்தது. இந்த பயம் இப்போ இல்லை, அது போயிருக்கும். நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே இப்படி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எவ்வளவு கழகத்தை உத்தரப்பிரதேசத்தில் நடத்தியிருக்காங்க அவங்க. நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து ஏராளமான கொலைகள், அது இது. என்ன தைரியம் இருந்தால் இன்னொரு தடவை போய் சொல்லுவாரா? அது என்ன, புல்டோசரை எப்படி யூஸ் பண்ணுவதுன்னு நீங்கள் யோகி கிட்ட கற்றுக்கங்க அப்படின்னு இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? யூ கேனாட். அந்த ஆணவம், அந்த சட்டத்துக்கு புறம்பா நான் என்ன வேணாலும் செய்வேன், அதை நீயும் பயன்படுத்துன்னு சொல்கிற ஆணவம் எங்கிருந்து வர்றது அப்படின்னா, சில நேரத்தில் ஒரு பொய்யை சொல்லி 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 அவரே நம்ப ஆரம்பிச்சிடும். நம்மளை யாருமே வெல்ல முடியாது, நம்மளை எல்லாருமே ஆதரிச்சிருவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், அதனால தான் ஃபீல்டுலேருந்து வந்தபோது இத்தனை அது என்னது எக்ஸிட் போல் சொன்ன பிறகும் இதை நம்பாதீங்க, இது பொய், இது திட்டமிட்டது என்ன சொன்னாங்களா? இல்லை, நீங்கள் சொன்னது போல காலையில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதாவது பாம்பை அடிச்சுட்டு விடுறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு.
அடிச்சிட்டீங்க, இப்போ அது விட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து தானே அது. எத்தனை பேரை கடிக்கும்? கடிக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எத்தனை பேரை கடிக்கும்? அதுக்கு கோபம் இருக்கும், அதுக்கு வெறி இருக்கும், விஷத்தை எல்லாம் தேக்கி வச்சிருக்கோம். எத்தனை பேரை கடிக்கும்? அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. அது கடந்த காலம் மாதிரி கிடையாது. பாம்பு அடிச்சுட்டு விட்டா அதுக்கு கோபம். இப்போ நேற்று தான் அவருக்கு ராமர் பேர்லயே அவ்வளவு கோபம் வருது, அப்புறம் உங்க பேர்லையும் என் பேர்லையும் கோபம் வராமல் இருக்குமா? அவ்வளவு கோபம் அவருக்கு இருக்கும். இல்லைன்னா அவர் அதை தூக்கி போடுவாரா ராமரை? எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேரை சொல்ல வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல அந்த கோபம் வந்தோடனே ராமராவது ஒன்னாவது தூக்கி அந்த வார பக்கமா போட்டு, உனக்கு பதிலாக வேற ஒரு சாமியை நான் வச்சுக்கிறேன் போ, உன்னை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க பாருங்க, ராமரை நாங்கள் தான் புகழ்மிக்கவர் ஆக்கணும், இப்போ நாங்கள் கைவிட்ட பிறகு. இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ என்னவோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், ராமர் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் பேர் வர்றாங்க, எவ்வளவோ லட்சம் கோடி வருமானம் வருது அப்படின்னு. இப்போ பாருங்க, மோடி அதை சொல்கிறத விட்டோன்னா இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கே காசு இல்லைன்னு ஒரு 10 நாள் கழிச்சு அழுவாங்க. எனவே ராமரையே நாங்கள் தான் நிர்மாணித்தோம், ராமரையே நாங்கள் தான் நிராகரித்தோம்னு ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பேசிக்காக ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஆர்எஸ்எஸ் என்பது எந்த விதமான விழுமியங்களையும் அது வந்து கடைப்பிடிக்கிற அமைப்பு இல்லை. ஒரே ஒரு விழுமியம்தான், உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா என்னத்தை வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு விழுமியத்தை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விழுமியமும் கிடையாது. இதெல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டையும் கலந்தாலோசித்து எப்படியாவது வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்கிறதுல என்ன பிரச்சனை? விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம் திங்ஸ் ஆர் கோயிங், அதை வந்து இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நேற்று ராகுல் காந்தி சொன்னதே வெளிப்படையான அழைப்பு தானே. நீங்கள் கூப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அவர் கூப்பிட மாட்டேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு, கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் வருவாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய நலனை பொறுத்தது. இப்போ ஒரு விஷயம் இருக்குது, சந்திரபாபு வந்து மாநிலத்தில் ஆள்வதற்கு அவங்கள நம்பி இல்லை, யாரை, பிஜேபியை நம்பி இல்லை. எனவே மாநில சட்டமன்றத்துக்கு அவங்க உதவி தேவை. நிதிஷ்குமார் மாதிரியான பிரச்சனை யாருக்கு இல்லை, சந்திரபாபு நாயுடுக்கு இல்லை. பட் நிதிஷ்குமார்கிட்டையும் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும்னு நினச்சிருப்பார் யார், தேஜஸ்வி யாதவ். அதனால தான் பெரியப்பாவா சித்தப்பாவா அது ஏதோ ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் எப்படியும் தேர்தலுக்கு பின்னால் எங்கிட்ட வருவான்னு சொன்னார். இப்போ உடனடியாக வராமல் கொஞ்ச நாள் கழித்து வருவாராக இருக்கும். நான் என்னையை பொறுத்தளவில் இதில் எல்லாம் பிஜேபியை வெளியேற்ற வேண்டும், அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம். நீ கூட ஹிந்து தலைங்க அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், அவசரப்படாதீங்க, நல்லது, கொஞ்சம் நிதானமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தமிழ் இந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எதுவும் ஐயோ அப்படி செஞ்சிடாதீங்கன்னு அவங்க பதட்டப்பட்டிருக்காங்க. என்ன, இவங்களை அதிகாரத்திலிருந்து தள்ளி வைப்பது என்பது ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு பாதுகாப்பு அப்படின்றது தானே கரெக்ட். ஆமாம் ஆமாம், அரசியல் அமைப்பு அவங்கக்கிட்ட இனி மக்கள்கிட்ட அது பாதுகாப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பது ஒரு பிரதான விஷயமாக அது முன்னுக்கு வந்த காலமாக இந்த காலம் இருந்தது. மதச்சார்பின்மை குறித்து பேசுவது இந்த காலத்தின் பிரதான முழக்கமாக வந்துடுச்சு. வேற என்ன வேணும்? இந்த தேர்தல் ஆல்ரெடி வெற்றி பெற்றுச்சு. எந்த ராமர் கோயிலை வைத்து இந்தியா முழுவதும் இரத்த களரி ஏற்படுத்தினார்களோ அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டி முடித்த கையோடு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை யாரு கண்டா ராமருக்கு பலம் இருக்கோ என்னவோ, எல்லாரும் வரக்கூடாத கருவறைக்குள்ள நீ ஏன்பா வந்தாயின்னு சொல்லி அதனால தோற்கடிச்சாரான்னு தெரியல. அவங்க 2 பேரும் ஏதாவது பேசியிருப்பாங்க. இவர் கோபமா நேற்று பேசுனது தானே, இவர் ராமர்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு, நீ ஓட்டு மட்டும் நான் கொடுக்கல, உன்னை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இட் இஸ் எ கேஸ். நீங்கள் உங்கள் கையில் காங்கிரீட்டாக நீங்கள் இஷ்யூஸ், இப்போவும் வேலையின்மை குறித்தான பிரச்சனை கடந்த காலங்களை விட மேலோங்கி அது வந்திருக்கிறது, நம்ம மறந்துடக்கூடாது. அது மேலோங்கி வந்திருக்கு. இப்போ அவங்க கேட்பாங்க வேலை எங்கன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பங்குச்சந்தைக்காகத்தான் இவன் எக்ஸிட் போல் பெரிய அளவுக்கு கடந்த காலத்தில் நாங்கள் பேசுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், யாருக்காதுலேயும் விழாது. ஆனால் இந்த தடவை அது ஸ்லவுடர். பங்குச்சந்தையை ஏற்றி இறக்குறதுக்காக ஒரு சூடுதாடி முடிச்சிட்டாங்க, பல லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கன்னு பேசுகிறாங்கல்ல,
அது நடந்து கொண்டிருக்கும் போதே பேசுனாங்க, விழுந்த பிறகு பேசுனாங்க, இதெல்லாம் நடந்தது. இனிமேல் 1000 நோட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகாது, ரத்து செய்யப்படாது, 2000 நோட் இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரியான இஷ்யூவில் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டிவிசிவ் அஜெண்டா என்று வருகிற போது இப்போ அதானிக்கு சலுகை பண்ணுறதை அவர் நிப்பாட்டிடுவாரா என்ன? நிப்பாட்டினா அதானியே இவரை இழுத்து போட்டுருவார் கீழே. அதெல்லாம் அவங்க நிறுத்த மாட்டாங்க. அது நீங்கள் ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சி வந்தாலும் முதலாளித்துவ கட்சிகள் இந்த மாதிரியான இதை பண்ணித்தான் ஆவாங்க. அவங்க கேட்டால் தொழில் வளர்ச்சி அது இதுன்னு சொல்லுவாங்க. அது தவிர்க்க முடியாது, அதை இவங்க பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறது, எனக்கு அது 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 ஒரு பக்கம் போராட்டம் நடக்கும். எது எனக்கு பிரச்சனைனா சக மனிதனை மோத விடுவது, இன்னொரு ஊருக்காரன்னு சொல்கிறது. நீங்கள் அது அவங்க டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லும்போது பலரும் நம்பியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒரு இஸ்லாமியரை தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமரை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏங்க, அது சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? ராமரை இப்படி பேரை சொல்லாமல் இருந்தது, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாமல் விட்டது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீங்க? ஹியூஜ். எனக்கு எதுவும் பொருட்டில்லை, இந்தியா பொருட்டில்லை, பாரத் மாதா பொருட்டில்லை, ஜெய் ஸ்ரீராம் பொருட்டில்லை. என் அதிகாரம், என் ஆணவம், என் நாற்காலி மட்டும்தான் பொறுத்து. என்னை பொறுத்தளவில் அது 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 மட்டும்தான் எனக்கு. வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறது தான் அது. அது ஒரு உலகுக்கு ஒரு அறைகூவல். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ இதை கவனிச்சுக்கோ. அதானிக்கும் சரி, அத்வானிக்கும் நான் அதைத்தான் பண்ணேன், அயோத்தி ராமருக்கும் நான் அதைத்தான் பண்ணியிருக்கேன், ஜாக்கிரதைன்னு அவர் சொல்கிறார். அது ஒரு டெஸ்பிரேஷனில் வந்தது. அது அவருடைய குணத்தை வெளிப்படுத்தும். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் சூழல் எப்படி மாறுதுன்னு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.